அனைத்து குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். என்னோடய பேர் முத்து ரமேஷ். நான் புதுக்கோட்டையிலேருந்து வரேன். சார் சொன்னாங்க அந்த கிரியாவோட ஃபீட்பேக் இப்போ சொல்லணுன்னு. யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஒன்றா. ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன நடந்துச்சு, செகண்ட் ஸ்டேஜில் என்ன நடந்துச்சுன்னு. ஆனால் தேர்ட் ஸ்டேஜில் என்னால் உட்கார தான் முடியல, காலு தான் ரொம்ப வலிச்சிருச்சு. ஐயோ இது என்னடா அது டிஸ்டர்ப் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். முழுசாக இதை ஃபுல்லாக பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே கடைசி ஸ்டேஜில் அந்த ஓம் நமச்சிவாய சொன்னதுக்கப்புறம் தான் எங்கே போச்சு அந்த வலி, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே இன்னும் உணர முடியலன்னு வச்சுங்களேன். ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் அது. ஓம் நமச்சிவாய இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி சொன்னது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்களாக இருந்துச்சு. அந்த பாட்டும் சரி, அந்த பாட்டெல்லாம் நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம். அதுவும் நான் இந்த தடவை ஓம் நமச்சிவாய சொல்லி அந்த பாட்டும் கேட்கும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் அது கண்டிப்பாக. தீட்சை, சாரோட தீட்சை நான் இது வரைக்கும் தீட்சைன்னு வாங்கினது சார்ட்டை மட்டும்தான். இது 2வது தடவை சார்ட்டை எடுக்கிறேன். சார் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒன்று நீங்கள் இந்த புருவ மத்தியில் கவனம் வைங்கன்னு சொன்னாங்க. அந்த ரிப்பன் கட்டியிருந்த போது எனக்கு புருவ மத்திக்கு மேலெலாம் போகலை, அந்த ரிப்பன்லேயே தான் இருந்துச்சு. அதனால தான் நான் கழட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் அதை ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அந்த சார் தீட்சை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சார் சொல்லுவாங்க கோல்டன் பால்னு. உண்மையிலே அந்த கோல்டன் பால் இன்றைக்கி நான் உணர்ந்தேன். அது அப்படியே சாரை காலையில் அந்த ஒரு லிங்கம் கையில் வச்சுருந்தாங்க கிறிஸ்டலில். அதை பார்த்துட்டு இருந்தனாலையா என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அந்த வடிவிலேயே அந்த கோல்டன் பாலை நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி.